காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது இல்லைங்களா? இது ப்ராக்டிக்கலாக நான் நிறைய சந்திச்சிருக்கேன். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் சமையலுக்கு ஆள் எடுக்கிறாங்க. அதுக்கு இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த அம்மாவை எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. என்னங்க உங்களுக்கு என்ன சமையல் பண்ண வரும், நல்லா சமைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா பயபக்தியோட, சார் நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் சார், சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், நிறைய வடநாட்டு வகையில் சப்பாத்தி, ஸ்டஃப்டு சப்பாத்தி, பன்னீர், இதெல்லாம் நான் நிறைய நல்லா செய்வேன் சார், பிரியாணி செய்வேன், வெஜிடேபிள் பிரியாணி செய்வேன், எல்லாம் நல்ல ஜம்முன்னு செய்வேன் சார், அப்படி இல்லைனா கூட நீங்கள் சொல்லுங்கள், அதற்கு தகுந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம். இல்லைம்மா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கினீங்கன்னு நினைக்கிறேன், நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல. அப்போ நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க சார், எப்படிப்பட்ட சமையல் உங்களுக்கு பிடிக்கும், அதை சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன். இல்லை முதல்ல இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுமா சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவங்க என்ன செய்ய தெரியுமான்னு கேட்டதன் பலனை நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன் தெரியுங்களா? கேழ்வரகு கூழ் செய்ய தெரியுமா, கேழ்வரகு சப்பாத்தி செய்ய தெரியுமா, அதே மாதிரி பச்சரிசி கஞ்சி உங்களுக்கு பண்ண தெரியுமா, ராகி அடை செய்ய தெரியுமா, இதெல்லாம் அவங்க கேட்டாங்க. அந்த அம்மா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுச்சு. இதெல்லாம் கரெக்டு சார், எப்போ தான் நீங்கள் சாதம்லாம் சாப்பிடுவீங்க? சாதம் சாப்பிடுவோம், ஆனால் அந்த சாதத்துக்கு பதில் கூட இருக்கிற காய்கறி கூட்டெல்லாம் நாங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எண்ணெய் போடாமல், உப்பு ரொம்ப போடாமல் நீங்கள் செய்யணும். அது உங்களுக்கு முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. சார் இது ஒரு புது விதமான வீடாக இருக்கேன், அப்போது நான் என்ன செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டுது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. தோசை, இட்லி, வடை இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அது பரவாயில்லையா சார், முதலாளிக்கு இந்த மாதிரி கேழ்வரகு கூழ், பச்சரிசி கஞ்சியெல்லாம் கொடுத்துட்டு நான் தோசை இட்லி சாப்பிட்டா அது நல்லா இருக்குமா சார் அப்படின்னா, பரவாயில்ல, கொஞ்ச நாள் நீ செஞ்சு சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு இதுவே பழகி போயிட்டு நாங்கள் சாப்பிட்றதையே நீங்களும் சாப்பிடுவீங்க. ஏன்னா இதுதான் காலத்தோட கோலம், காலங்கள் மாறிக்கிட்டு இருக்குது, அதற்கு தகுந்த மாதிரி உணவுகளும் மாறணும் அப்படிங்கிறதான் இப்போல்லாம் நாங்கள் பழசை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், சிரிக்கிறதா இல்லை அழுவுறதா இல்லை சிந்திக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல. சிந்திக்கிறது நான் உங்கள்கிட்ட விட்டுருக்கேன், சிந்திச்சு பாருங்கள். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.